பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்திக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அனுதினமும் உங்களிடத்திலிருந்து வருகிற சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதனுடைய ஒரே நோக்கம், நாம் ஆவியானவரால் நடத்தப்படணும், ஆவியானவரோடு நடக்கணும். அந்த வகையில் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்குரிய அருமையான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? இந்த வார்த்தையை கேட்டு முடித்து நான் ஜெபித்த உடனே அப்படியே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் அப்படியே உள்வாங்கி கொண்டேன், அதை அபியாசப்படுத்த போகிறேன், ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறீங்க என்று நீங்கள் விசுவாச வார்த்தை பேசுங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் பேசுங்க, ஆண்டவர் நடத்துவார். வார்த்தைக்கு போகலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியோடே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இந்த வார்த்தையில் ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியோடே சொல்லுகிறார். அது ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இது அநேக நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த குறி சொல்லுகிற ஆவி இவர்களை தொந்தரவு செய்து கொண்டே வந்திருக்கிறது. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல், வேதம் சொல்லுகிறது, ஆவியில சினம் கொண்டு, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும்னு நம்ம கேட்டிருக்கோம். இங்க ஆவியில கோபப்பட்டு. அப்போ கோபப்படுறது, சாத்தாங்கிட்ட நம்ம கோபப்படணும். சாதாரணமாக கோபப்பட்டா அவனும் கோபப்பட்டுருவான். ஆவியில் நிரம்பி கோபப்பட்டீங்கன்னு வைங்க, அவன் கைகாலம் நடுங்கி நீங்கள் சொல்கிறதுக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவான். விஷயம், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. அப்போ இந்த அபிஷேகம் பிசாசின் மேலே ஒரு அதிகாரத்தை தருகிறது. அபிஷேகம் தைரியமாய் பிசாசுக்கு விரோதமாக கோபப்பட்டு பேசும்போது அந்த அதிகாரம் நிறைந்த ஜெபத்தை தேவன் ஹானர் பண்றாரு. ஆகவே பிரியமானவர்களே, இந்நாட்களில் பல விதங்களில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறீங்க. பல விதங்களில் கர்த்தருடைய பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. பிசாசினால் பலவிதமான போராட்டங்கள். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்போதும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போதெல்லாம் அந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்புறானோ, நீங்கள் ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், புறப்பட்டு போ, என் வீட்டை விட்டு, என் எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது, அதட்டி அதிகாரத்தோடு நீங்க ஜெபிக்க பழகுங்க. அந்த அதிகாரத்தையும் ஆளுமையையும் கிருபையும் கொடுப்பது ஆவியானவர் தான். பிசாசின் கட்டுகளை அறுக்கிற அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கிறார். இதை வைத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? இனிமே நீங்க பயப்படாதீங்க. எனக்குள்ள ஒரு ஆளுமை, எனக்குள்ள ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்ற ஒரு நோக்கத்தோடு கண்ண மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பலதரப்பட்ட ஆவிகளை இனிமேல் அடையாளம் கொண்டு அந்த குறி சொல்லுகிற ஆவி உடையவளை பார்த்து, ஆண்டவரே, அந்த தேவ மனிதன் ஜெபித்தாலும் அந்த ஆவியோட தான் அவர் பேசுகிறார். அதனால குடும்பங்களில் யார் வழியாக பிரச்சனை வந்தாலும் அந்த மனிதர்களுக்கு விரோதமாய் ஜெபிக்காமல் அந்த மனிதர்களுக்குள் கிரியை செய்கிற ஆவிகளை ஆண்டவரே அடையாளம் கண்டு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்று முதல் ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு திருப்பு முனை உண்டாகிறதப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார்.
மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தேவ கிருபை உங்களை தாங்கும். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். காட் bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.